கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். நாம் இந்த மாதத்திலே தொடர்ந்து திராட்சையை குறித்து பல செய்தியை கேட்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு தெய்வ செய்திக்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். வசனத்தை வாசித்து ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 28:7. கார்படி திராட்சரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த மானபலி. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் மானபலியாக வார்க்கப்பட்டது. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் மானபலியாக வார்க்கப்பட்டது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ரசம் என்று சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த ரசத்தை குறித்து தான் கர்த்தர் பேச விரும்புகிறார். நாம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ரசத்தை குறித்த ரகசியங்களை, வசனத்தின் ஆழங்களை எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவிலை நிரம்பி ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் ஐயா அல்லேலூயா. சபாலபாலபாக்க திரபாலபாலபாலபால. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ரிகதடகதட ஒரியாதடகத நக்கத்து கத்ரபாலபாலபாலபால. ஓ ரி ஷமோத்யா கதடா கடகத நக்கத்துரா ஷபோகடகத நக்கத்த கத்தரபரபி. ரபிகதடா துரிகதனே கடகதனா கடகதனா கதுகதிக்கு கரபரன்யா. கர்த்தாவே இந்த கிருபை உண்டாவதாக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. முதலாவது திராட்சை ரசம் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்பு அதே வசனத்துல அந்த ரசம் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு நாம் பார்க்க போவது அந்த ரசத்தை குறித்து. அந்த ரசம், இப்போ அந்த ரசம் என்பது என்ன? அந்த ரசம் என்பது எதை குறிக்கிறதா இருக்குது? வேதத்துல திராட்சை ரசம் என்கிற ஒரு ரசம் உண்டு. திராட்சை கொலை ரசம் என்கிற ஒரு ரசம் உண்டு. பூசிக்கொள்ளுகிற ரசம் என்கிற ஒரு ரசம் உண்டு. புது ரசம் என்கிறதான ஒரு ரசம் உண்டு. பலரசம் என்கிறதான ஒரு ரசம் உண்டு. ஓ கர்த்தர் நல்லவே, மதுபான ரசம் என்கிற ஒரு ரசம் உண்டு. இப்படி ரசத்திலேயே பலவிதமான ரசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் ருசியுள்ள ரசம் இருக்கிறது என்று யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் சொல்லுது. இப்படி ரசத்திலேயே பல ரசங்கள் இருக்கும்போது ஓ கர்த்தர் நல்லவே. இன்றைக்கு நாம் பார்க்க போவது அந்த ரசம். இது எந்த ரசம்? இதுவும் அந்த திராட்சை செடி சம்பந்தப்பட்ட ஒரு ரசம். இப்ப இந்த ரசம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஏசாயாவின் புத்தகம் 65ஆம் அதிகாரம்
8வது வசனம், ஏசாயா 65:8. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை கொலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரை நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ரசம் என்றால் என்ன? இந்த ரசம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த ஏசாயா 65:8 வசனத்தை வாசிக்கும் போது ரசம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் என்று அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாகும். ஆசீர்வாதம் வேதத்திலே ஆசீர்வாதம் என்று சொன்னால் எண்ணிக்கைக்கு அடங்காத விதவிதமான, வித்தியாசமான, ஏராளமான, தாராளமான, அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை குறித்து நிரம்ப சொல்லப்பட்டது. ஆணுக்கான ஆசீர்வாதம் உண்டு, பெண்ணுக்கான ஆசீர்வாதம் உண்டு, சிறியோருக்கான ஆசீர்வாதம் உண்டு, பெரியோருக்கான ஆசீர்வாதம் உண்டு, சபைகளுக்குரிய ஆசீர்வாதம் உண்டு, ஊழியக்காரர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, புறஜாதி மக்களுக்கான ஆசீர்வாதம் உண்டு, தேவ ஜனங்களுக்கான ஆசீர்வாதம் உண்டு, இஸ்ரவேலருக்கான ஆசீர்வாதம் உண்டு, மற்றவர்களுக்கான ஆசீர்வாதம் உண்டு. இப்படி விதவிதமான ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்போ அந்த ரசம் என்று சொன்னால் ஆசீர்வாதம். இப்ப இங்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் எதை குறித்த ஆசீர்வாதம், யாருக்குரிய ஆசீர்வாதம்னாக்கா, அதே வசனம் ஏசாயாவின் புத்தகம் 65:8 வசனம், ஏசாயா 65:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரை நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். அல்லேலூயா. இந்த ரசம் என்பது முதலாவது ஆசீர்வாதம். அது யாரை குறித்த ஆசீர்வாதம் என்று சொன்னால், ஊழியக்காரர்களை குறித்த ஆசீர்வாதம். ஊழியக்காரர்கள், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் ஊழியக்காரர்களே 3 விதமான ஊழியக்காரர்கள் உண்டு. அது என்ன ஊழியக்காரர்கள்? 3 வித ஊழியக்காரர் என்று சொன்னால், வேதாகமத்தில் முதலாவது ஊழியக்காரன் அல்லது ஊழியக்காரி என்று யாருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அடிமைகளுக்கு தான் அந்த பெயர். அடிமைகள், ஒரு பிரதானிக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், ஒரு ஆளோட்டிக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், அல்லது ராஜாவுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள், அரண்மனையில வேலை செய்கிற இந்த வேலையாட்கள், வேலை செய்யறதுல வேலையாட்களையே கொஞ்சம் மதிப்பு மரியாதை உள்ளவர்கள் இருந்தாங்க. அவர்களுக்கு தான் ஊழியக்காரர்கள் என்கிறதான பெயர். இது 3 ஊழியக்காரருக்குரிய 3 அர்த்தத்தில் முதல் அர்த்தம் இது. 2வது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 2வது ஊழியக்காரர் என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறது. இவர்களுக்கு ஆசாரியர்கள் என்கிற ஒரு பெயர் உண்டு. நீங்க போதகராய் இருந்தாலும், சுவிசேஷகராய் இருந்தாலும், அப்போஸ்தலர் இருந்தாலும், தீர்க்கதரிசிகளாய் இருந்தாலும், நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்ய வரும்போது உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கு. அதனால தான் வேதம் சொல்றது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களே. அப்போ தேவனுக்கு ஊழியக்காரர்கள். இந்த ஊழியக்காரர்களில் 3வது ஒரு ஊழியக்காரர்கள் உண்டு. இந்த 3வது ஊழியக்காரர்கள் என்று சொன்னால், கர்த்தரால் அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாகிய வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள். இவர்கள் தூதர்கள். அவர்களுக்கு ரெக்கைகள் உண்டு, அவர்களுக்கு ஜீவன் உண்டு, அவைகளுக்கு பறக்கும் சக்தி உண்டு, அவைகள் தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் சில வேலைகளையும் செய்யக்கூடியவர். ஆக மொத்தம் இந்த ரசம் என்பது முதலாவதாக அது கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை குறிக்கும். அந்த ஆசீர்வாதம் யாருக்கான ஆசீர்வாதம் என்று சொன்னால், ஊழியக்காரர்களுடைய ஆசீர்வாதம்.
இந்த ஊழியக்காரர்களில் 3 ஊழியத்துல எந்த ஊழியக்காரருக்கு இந்த ஆசீர்வாதம் என்று சொன்னா, நான் சொன்னேனே, 2வதாக தேவனுடைய ஊழியக்காரர்கள். அந்த தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தான் இந்த ரசம் என்கிறதான ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, சோத்திரம், ஊழியக்காரர்களுக்கு தேவன் ஆத்துமாக்களை மட்டுமே கொடுக்கிறவர் அல்ல. ஊழியக்காரர்களுக்கு செல்வமும் திரட்சி மட்டுமே கொடுக்கிறவர் அல்ல. அந்த ஊழியக்காரர்களுக்கு அவர் நல்ல ரசம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த நல்ல ரசம் இப்போ ஊழியக்காரர்களுக்கு ஆசீர்வாதம் ரசம் என்று சொன்னா, எந்த ஊழியக்காரருக்கு இந்த ரசம் இங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர் என்று சொன்னால், அங்கே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், வேலைக்காரர்கள் என்கிற ஒரு சோத்திர ஊழியக்காரர்களும் இருக்கிறார். தேவனுக்கு ஊழியம் செய்கிற அப்போஸ்தலர்கள் என்கிற ஊழியக்காரர்களும் அங்கு இருக்கிறார்கள். அப்புறம் இயேசுவோடு இருந்து அற்புதத்தை நடப்பிக்கிற கர்த்தருடைய தூதர்கள், அவர் ஜெபித்த போது தண்ணீர் திராட்சரசமா மாறுது, அது மாற்றினது தூதர்கள். அங்க தூதர்களும் இருக்கிறார். அப்ப இந்த ஆசீர்வாதம் முதலாவது தேவனுடைய ஊழியக்காரர்களை அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தவர்களுக்கான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு உண்மையை நான் சொல்லணும்னாக்கா, இந்த ஊழியம் செய்கிறார்கள் பாருங்க, ஆண்களாயிருக்கட்டும் பெண்களாயிருக்கட்டும், விசுவாசிகளாயிருக்கட்டும் போதவர்களாயிருக்கட்டும், இந்த ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் என்பது மட்டுமே கொடுக்காம விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இருக்கிற 100% ஊழியத்துல 90% ஊழியக்காரர்கள் மாயமா மறைஞ்சிருவாங்க, இல்லாமலே போயிடுவாங்க. நீயும் வேண்டாம், உன் ஊழியமும் வேண்டாம், சூத்திரம் எனக்கு பைபிளும் வேண்டாம், சத்தியமும் வேண்டாம். ஏன்னாக்கா நான் என்னைக்கு இந்த கிறிஸ்தவத்தில் நுழைஞ்சனோ, என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தேனோ, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. அதனால எனக்கு எதுவும் வேண்டாம், நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லி நிறைய பேர் போயிடுவாங்க. உண்மை என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஊழியக்காரர்களுக்கு அதினதின் காலத்திலே தேவன் சரியாய் படி அளக்கிறபடினால்தான், அங்கு தேவன் அற்புதங்களை செய்கிறபடினால்தான், கர்த்தர் நல்லவே, இவர்கள் ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள், ஊழியக்கார ஸ்திரீகளாய் இருக்கிறார். ஆசீர்வாதமே கொடுக்கலன்னாக்கா சொத்துரும் அவர்கள் விலகி போயிடுவாங்க. வேதாகமத்துல அப்போஸ்தலனாகிய பவுலின் காலத்துல தேமா என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு சீசன். இந்த தேமா என்கிற மனுஷன் எப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிரியமாய் இருந்தான். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்புறம் அங்க இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் சோத்திரம் பிரியமாயிருந்தான். ஆனால் அப்படியெல்லாம் இருந்த தேமாவை என்ன ஆயிட்டா தெரியுமா? இந்த தேமாவை குறித்த முதலாவது நல்ல ஒரு வார்த்தை வசனத்தை வாசிக்கிறேன். பிலமோன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். பிலமோன் 1:24. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். இந்த தேமா என்கிற சீசனாகிய ஊழியக்காரனை குறித்து சொல்லும் போது அவன் எல்லாரையும் வாழ்த்துகிற ஒரு ஊழியக்காரனா இருந்திருக்கு. ஆனால் அதே தேமா என்ன பண்ணிட்டார் தெரியுமா? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 தீமோத்தேயு 4:10 வாசிக்கிறேன். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்க பட்டணத்துக்கு போய்விட்டான். அல்லேலூயா. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். இங்க கவனிக்கணும், இந்த ரசம் என்பது முதலாவது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது.
அந்த ஆசீர்வாதம் ஊழியக்காரர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அந்த ஊழியக்காரருடைய ஆசீர்வாதம் யார் என்று சொன்னால், கானா ஒரு கல்யாணத்துல வேலைக்காரர்களும் இருந்தார்கள், மணவாளனும் இருந்தான், பந்தி விசாரிப்புக்காரனும் இருந்தான், கர்த்தருடைய தூதர்களும் இருந்தார்கள். இப்போ இந்த ஊழியக்காரர்களுக்கு அங்கு காணாதவர்கள் தண்ணீர் அற்புதமாய் மாறினதை போல ஆண்டவர் எல்லா ஊழியத்திலும் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதனாலதான் ஊழியத்தில் நிற்கிறார்கள், நிற்கிறோம், நானும் நிற்கிறேன். ஒருவேளை ஆசீர்வாதமே இல்லாட்டி நிற்க முடியாது. ஆனா இங்க தேவாவுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காததுனால வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவன் இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து, பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து. ஏன்னாக்கா ஊழியத்துல கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட வெளியில வேற ஆசீர்வாதம் கிடைக்கும். இங்க கிடைக்கிற ஆசீர்வாதத்தை விட அங்க நிறைய கிடைக்குது. இங்க கஷ்டப்பட்டா, உபவாசம் பண்ணா, தீர்மானம் பண்ணா, ஊழியம் செய்தா யார் மூலமா ஏதாவது கிடைக்கும். ஆனா அங்க போனா என்ன பண்ணாலும் கிடைக்குது, எது பண்ணாலும் கிடைக்குது, எப்பயும் வந்துகிட்டே கிடைக்குது. அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய ஜனமே, இது போதகர்களுக்கான செய்தியோ ஊழியக்கார கூட்டத்துக்கான செய்தியோ அல்ல. இந்த செய்தியை கேட்கிற எல்லாருமே ஒரு விதத்துல கர்த்தருக்கு ஊழியம் தான் செய்கிறோம். அப்போ ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் நன்மை செய்கிற தேவன் உங்களுக்கும் நன்மை செய்திருக்கிறார், எனக்கும் நன்மை செய்திருக்கிறார், நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன், இந்த ரசம் என்பது ஆசீர்வாதம், அது ஊழியக்காரருக்குரிய ஆசீர்வாதம். ஆனா நீங்க தேமா என்கிற மனுஷனை போல பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைக்க கூடாது. தேமா என்கிற சீசனை போல ஊழியத்தை விட்டு போகக்கூடாது. உறுதியாயிருக்க வேண்டும், கர்த்தருக்காக நிலைத்திருக்க வேண்டும். ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். அப்ப முதலாவது ரசம் என்பது அது ஆசீர்வாதத்தை குறிக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. இரண்டாவதாக இந்த ரசம் என்பது எதை குறிக்கிறது? இந்த ரசத்தை குறித்து ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவே. ஒரு வித்தியாசமான வசனத்தை உங்களுக்காக ரசத்தை குறித்து வாசிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அங்கு ரசம் என்று சொல்லப்படும் போது அது தொட்டியை குறிக்கிறதா இருக்கு. தொட்டி. கர்த்தர் நல்லவே. இந்த ரசத்துக்கும் தொட்டிக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னாக்கா வாசிக்கிறேன். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து ரச தொட்டியை உண்டு பண்ணி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக வெட்டி புரதேசத்துக்கு போயிருந்தான். அல்லேலூயா. இப்ப இந்த ரசம் என்று சொல்லும் போது இரண்டாவது அது எதை குறிக்கிறது? ரச தொட்டியை குறிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதால். ரச தொட்டியை அந்த காலத்திலே திராட்சரசத்தை பறித்து அந்த திராட்சரசத்தை நல்லா ஆலையாட்டி அந்த திராட்சரசத்தை பிழிந்து அதுல சாறு எடுத்து அதுல பலரசத்தை உண்டாக்கி அதை எதுல ஊத்தி வைப்பாங்கன்னா நல்ல ஒரு பெரிய தொட்டியில ஊத்தி வைப்பாங்க. இன்னைக்கு ஜூஸ் அப்படின்னு கிடைக்கும், நல்ல பல ரசம் கிடைக்கும். பல ரசம் கேட்டாக்கா கடையில ஒரு கண்ணாடி டம்ளர்ல கிளாஸ்ல கொடுக்கும். ஜூஸ் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அவன் ஸ்ப்ரைட் கொடுக்கறான், மிராண்டா கொடுக்கறான், 7up கொடுக்கறான், பவன்டோ கொடுக்கறான். அப்படிதான் கிடைக்கும்.
ஆனா ஒரு காலத்துல இந்த திராட்சை ரசம் என்பது ஒரு சின்ன இடத்துல ஊற்றி வைப்பதில்லை. அது சோத்திரம் கத்தனவே ஒரு பெரிய தொட்டியில ஊற்றி வைப்போம். அந்த அளவுக்கு பழங்கள் கிடைச்சது. அந்த அளவுக்கு அந்த அந்த பழங்களை அரைக்கிறதுக்குன்னு ஒரு ஆலை இருந்தது. அந்த ஆலையில அரைச்ச ரசம் தொட்டியில ஊத்துற அளவுக்கு பயங்கரமா. என் வாழ்க்கையில நான் மறக்க முடியாத ஒரு காரியம் என்னன்னாக்கா, கர்த்தர் நல்லவன். நான் சென்னையில பெரம்பூர் என்கிறதான இடத்துக்கு பக்கத்துல மேட்டுப்பாளையம் என்கிற ஒரு குறுகிய பகுதி உண்டு. சென்னையில பெரம்பூருக்கு பக்கத்துல ரயில்வே தண்டவாளத்துக்கு அந்த பக்கத்துல ஒரு சோத்திரம் பின்னி மில் இருந்தது. அந்த பின்னி மில்க்கு பிற்பகுதியில் இருக்கிறதா மேட்டுப்பாளையம். அந்த மேட்டுப்பாளையத்துல பின்னி மில்லில் இருக்கும் போது அங்க இருக்கிறதான ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி, அந்த ராணுவ அதிகாரி ராணுவ வேலையை முடித்து அவர் ரிட்டையர் ஆனதுனால பின்னி மில்லிலே வேலை பார்த்து கொண்டது. அதனால அந்த பின்னி மில்லிலே அவருக்கு சில சலுகைகள் உண்டு. நிறைய பண்டங்கள் பாத்திரங்கள் வாங்குறதுக்கு, ஸ்டோர்ல போய் பொருள் எடுக்கிறதுக்கு உரிமை உண்டு. அப்போ அவரை பார்க்கறதுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கும் மற்றும் வீட்டுக்கு வேண்டிய பொருள் வாங்குவதற்கும் நான் அந்த பின்னி மில்லுக்கு உள்ளே போவேன். அது ஒரு பெரிய கிலோமீட்டர் கணக்கான மிகப்பெரிய மில்லு, கத்த நிலவை. அப்போ அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல ஒரு ஸ்டோர் இருக்கும். அங்க வீட்டுக்கு வேண்டிய பொருள் கிடைக்கும். அங்க போனாக்கா நான் பார்த்து ஆச்சரியப்பட்டதுன்னா, தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த சமையல் சம்பந்தப்பட்ட எல்லா எண்ணெயும் டின்ல வராது, கேன்ல வராது, பாட்டில்ல பாக்கெட்ல வராது. எதுல வரும்? தண்ணி பிடிக்கிற பைப்ல தான் வரும். ஒரு பைப்பை திறந்தாக்கா தேங்காய் எண்ணெய் வரும், இன்னொரு பைப்பை திறந்தாக்கா நல்லெண்ணெய் வரும், இன்னொரு பைப்பை திறந்தாக்கா விளக்கெண்ணெய் வரும், இன்னொரு பைப்பை திறந்தாக்கா சொத்துரும் கடலெண்ணெய் வரும். இப்படி ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு பைப்பு இருக்கும். அந்த பைப்பை திறந்தா அதுல தண்ணி வர்ற மாதிரி கிடு 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 பயங்கரமா எண்ணெய் வரும். அதை அப்படி பிடிச்சி அதை அப்படியே கொடுப்பாங்க பெரிய பெரிய பாட்டில். ஏன் சொல்றேன்னா, இந்த நாட்கள்லயே சென்னையிலேயே பின்னிமில் கோட்டர்ஸ்லயே எண்ணெயானது பெரிய பெரிய பைப் வழியா தான் வந்தது. எப்படின்னா, வேதாகம காலத்தில் இந்த திராட்சை இந்த ரசம் என்பது அது ரச தொட்டியில ஊற்றினாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு செழிப்பு, எந்த அளவுக்கு ஒரு தோட்டம் தரவுகள், எந்த அளவுக்கு சொத்துறோம் நல்ல குடிக்கக்கூடிய ரச வகைகள் இதெல்லாம் இருந்திருக்கு. தேவனுடைய பிள்ளை என்று சொன்னா இப்படிதான் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த தொட்டி என்று சொன்ன இந்த தொட்டி என்பது எதை குறிக்கிறது? இந்த தொட்டி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்குது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வேதத்திலிருந்து இந்த தொட்டியை குறித்த ஒரு கிருபையுள்ள வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஆகாய் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகாய் 2:16. அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினிடத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் மொல்ல ஆலையினிடத்தில் வந்தபோது 20 குடம் மட்டுமே இருந்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த ரசம் என்பது இரண்டாவதாக ரச தொட்டியை குறிக்கும். இந்த தொட்டி என்றால் என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் என்ன நினைவு வரும்? தொட்டினாக்கா அது பெருசா இருக்கும். அந்த தொட்டில ரசம் ஊத்துனாக்கா நிறைய இருக்கும். அது கண்டிப்பா தொட்டி நிரம்பி இருக்கும் என்று. ஆனா தொட்டி என்பது இங்க எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவ ஜனங்களுக்குள் அபிஷேகமானது குறைந்து போன அனுபவத்தை குறிக்கிறது. ஆவியானவரோடு பேசுகிற அந்யோன்யம் குறைந்து போவதை காண்பிக்கிறது.
ஒரு காலத்திலே யார் தலையில கை வைத்து ஜெபித்தாலும் அவர்களுக்கு உங்களை அறியாம உங்க வாயிலிருந்து தீர்க்க தரிசனங்கள் வந்தது. ஆனா இன்றைக்கு நீங்க ஜெபிக்கும் போது ஒரு வசனம் வருவதே கடினமாயிருக்கிறது. முன்னொரு காலத்துல யாராவது போன் பண்ணி, அக்கா நான் ஜெபிக்க வர்றேன்க்கா, நீங்க எனக்கு ஜெபிக்கணும், ஜெபிச்சு அனுப்பணும், போன் பண்ணி தகவல் சொல்லிட்டு வருவாங்க. அவங்க ஜோபனு போன் பண்ணி சொல்லிட்டு வர்றதுனால அவங்க வர்றதுக்குள்ளேயே அவர்களுக்காக ஜெபித்து தரிசனம் பார்த்து வசனம் எல்லாம் எடுத்து வச்சிருந்தீங்க. அது ஒரு காலம். ஆனா இன்றைக்கு வருகிறவர்கள் சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுலாம் வர்றது கிடையாது. அவர்கள் பாட்டுக்க வெள்ளாடு போல வர்றாங்க, செம்மறியாட்டை போல போறாங்க. நீங்கள் என்ன பண்றீங்க? வந்துட்டாங்க, ஜெபிக்கிறீங்க, அனுப்பிடுறீங்க. முன்பு போல காத்திருப்பதோ, வார்த்தையை பெற்றுக்கொண்டு சொல்லுவதோ, அதை தீர்க்கதரிசனம் அறிவிக்கிறதோ கிடையாது. என்ன குறைஞ்சி போச்சு? அங்க ரசம் தொட்டியிலே குறைஞ்சி போச்சு. அப்போ இந்த ரசம் என்பது இரண்டாவது ரச தொட்டி. அந்த தொட்டி என்பது குறைந்து போன அனுபவம். எப்படி குறைகிறது? இந்த ஆகாய் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, 20 மரக்கால் இருந்த ரசம் இப்ப 10 மரக்காலா மாறிடுச்சு. 50 குடமுள்ள ரசம் 20 குடமா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, 20 10 ஆயிருச்சு, 50 20 ஆயிருச்சு. கர்த்தர் நல்லவர். அப்ப முதலாவது 20ஐயும் 50ஐயும் சேர்த்தா 70. ஆனா இப்ப குறைந்ததை 10ஐயும் 20ஐயும் சேர்த்தா 30. அப்போ ஏறத்தாழ கிட்டத்தட்ட 40 குடம் ஆசீர்வாதம் வெளியே போயிடுச்சு. ஆசீர்வாதம் 40 குடம் ரசம் சிந்தி போயிருச்சு. இந்த 40 என்பது எதை குறிக்கிறது? சோதனையின் காலத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மலை பிரதேசத்தில் போய் 40 நாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். ஆனால் சோதிக்கப்பட்டது முடிவிலே அவரோ சாத்தானை ஜெயித்தார். வசனத்தை சொன்னார். கர்த்தர் நல்லவர். தம்முடைய தீர்மானத்திலே ஜெபத்திலே உறுதியாய் வெற்றி பெற்றார். ஆனா இன்றைக்கு சில தேவச்சனங்க வாழ்க்கையில சோதனை வந்துருச்சுனாக்கா நிலைச்சு நிக்கிறது கிடையாது. 20 குடம் 10 குடமா மாறும். 50 குடம் 20 குடமா மாறும். சொத்திரம் 20 இருக்கிறது கிட்டத்தட்ட 40 மாறி இருக்கணும். 50 இருக்கிறது கிட்டத்தட்ட 100 மாறி இருக்கணும். ஆனா இங்க அது இல்லை. பல நொண்டிகள், பல நுடங்கள், பல காரணங்கள், சில மேல பழிகள், சில மேல அவமான வார்த்தைகள், சிலரை குறித்த துக்கமான சம்பவங்கள், இதெல்லாம் சொல்லிட்டு இவங்க சரியில்லை, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க கிரியை இப்படி இருக்குது, என்னால இருக்க முடியல, என் மனசு ஒத்து வரல, அதனால நான் என்ன பண்றது, அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கர்த்தர் நல்லவே 20 10 மாறுகிறது, 50 20 மாறுகிறது. ரெண்டையும் கூட்டி கழித்து பார்த்தா 40 குடம். சொத்திரம் கர்த்தர் நல்லவே அங்கு காணாமல் போகிறது. 40 மரக்காலும் இல்லை, 40 குடமும் இல்லை. இங்க நல்லா கவனிக்கணும். இந்த தொட்டியிலே குறைந்து போகும்போது முதலாவது மரக்கால் கணக்கா குறைஞ்சி போகுது, 2வது குடம் கணக்கா குறைஞ்சி போகுது. இந்த மரக்கால் எதை குறிக்கிறது? குடம் எதை குறிக்கிறது? மரக்கால் என்பது ரூத்தின் வாழ்க்கையை குறிக்கிறது. குடம் என்பது ஆயத்தப்பட்ட மேல் அறையை குறிக்கிறது. ரூத்தின் வாழ்க்கையிலே 6 மரக்கால் 6 படி கோதுமை அளந்து போடப்பட்டது. ஆனா அதற்கு முன்பு பார்த்தா அவள் அதே மரக்காலை வைத்து அப்படியே தானியத்தை பொறுக்குகிறவளாயிருந்தாள். ஒரு குறைவுள்ளவளாகவே இருந்தாள். அது சிந்தி போனதை பொறுக்குகிறவளா இருந்தாள், மீதமுள்ளதை எடுக்கிறவளா இருந்தாள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அங்க கிடைக்காதா, இங்க கிடைக்காதா, இதுல சலுகை கிடைக்காதா, அதுல சொத்துறோம் கொஞ்சம் குறைக்க மாட்டாங்களா சொல்லி அதுதான்
ஒரு காலத்துல நான் பார்த்து அவமானப்பட்ட காலங்கள் உண்டு. என்ன அவமானப்பட்டதுன்னா, சில கடைக்கு போவாங்க, ஒரு பொருள் வாங்குவாங்க. அந்த கடையில திடீர்னு ஒரு பைபிள் வசன போர்டு தரும். இவங்க பார்ப்பாங்க, ஓ இது கிறிஸ்தவ கடையா அப்படி மனசுல வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு பொருள் எல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு வருவாங்க. வந்துட்டு அந்த பணம் பே பண்ற இடத்துல வந்துட்டு அப்படியே சிரிச்சு ஸ்தோத்திரம்போது, நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு. அவன் கடைக்காரன், ஆமா 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 நான் கிறிஸ்டின் தான். ஓ எங்க சர்ச்சுக்கு போறீங்க? இந்த சர்ச்சுக்கு போற ஓனர் சொல்லுவோம். உடனே சொல்லுவாங்க, இந்த பொருள் எடுத்திருக்கும்போதே நான் ஊழியம் செய்யறேன், அதனால நீங்க குறைச்சு கொடுங்க. நானும் ஊழியக்காரி தான், அதனால எனக்கு மாத்திட்டாங்க. நான் கர்த்தருக்காக பாடுபடுறேன், அதனால எனக்கு இது சர்ச்சுக்கு வேணும், இது நான் வீட்டுக்கு வாங்கல சர்ச்சுக்கு வாங்குறேன், அதனால நீங்க ஒரு 1000 ரூபாய் இல்லாட்டி 5000 ரூபாய் குறைக்கணும். நல்லா கவனிக்கணும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைனாக்கா, கர்த்தர் உங்களோட இருக்கிறாருனாக்கா, அங்க போய் ஊழியத்தை சொல்லிட்டு கர்த்தருடைய பேரை சொல்லிக்கிட்டு பேரம் பேசுறீங்களே, இது உங்களுடைய நிறைவான வாழ்க்கையா? இது உங்களுக்கு நமக்கு அசிங்கமா இல்லையா? பேரம் பேசுவதற்காக தேவன் நம்மை அழைத்தார். நீங்க தேவனுடைய ஊழியத்தை செய்றீங்க, விசுவாசியா இருக்கிறீங்க, சபைக்கு போறீங்க, கர்த்தருக்குள் நல்ல ரசமா இருக்கிறீங்கன்னா, அவன் 80 ரூபாய் சொல்றான்னாக்கா நீங்க 85 ரூபாயா கொடுக்க முன்னாடி வரணும். அவனா சொல்லணும், ஐயோ நீங்க கொடுத்ததெல்லாம் 5 ரூபாய் கூட இருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அங்க போய் இந்த தொட்டியில ரசம் குறைஞ்சு போன மாதிரி, ஐயோ பிரதர் நான் இப்படி நினைச்சேன், ஆனா இப்படி பணம் குறையுது, முடிஞ்சா குறைச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்புறம் இன்னொரு நாள் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, தேவன் நம்மை இன்னும் பிச்சைக்காரர்களாகவே வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். நீங்க 20 10 மாறக்கூடாது, 50 20 மாறக்கூடாது. சொத்துரம் 20 30 மாறணும், 50 100 மாறணும். பார்வைக்கு தொட்டி தான், சொல்றதுக்கு தொட்டி தான், அது ரச தொட்டி தான். அந்த ரச தொட்டியில என்ன இருக்கணும்? நல்ல நிறைவு இருக்கணும். ஆண்டவர் இந்த தொட்டிய 2 தொட்டிய உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். அந்த 2 தொட்டியுமே பாருங்க, அற்புதம் செய்த தொட்டி. ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 36 37 வசனத்தை வாசிக்கும் போது, அங்கு பலிபீடத்தை உண்டாக்கி சுற்றிலும் ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணுகிறார். அது ஒரு தொட்டி மாதிரி ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணார். அப்போது எலியா சொல்லுகிறார், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து ஊத்தியாச்சு, போதும் சொல்லல. அடுத்து 4 குடம் தண்ணியை ஊத்துங்கன்றார், ஊத்தியாச்சு, அப்பயும் நிப்பாட்டின்னு சொல்லல, திரும்ப 4 குடம் தண்ணி ஊத்தி. அப்ப பைபிள் சொல்லுது, அந்த தண்ணீர் வாய்க்காலை சுற்றி வந்தது. அல்லேலூயா. இது ஒரு தொட்டி நான் சொல்ல. இன்னொரு தொட்டியை நான் சொல்லணும்னாக்கா, காணா ஒரு கல்யாணம். ஆண்டவர் சொன்னா, கற்றாடியை தண்ணீரால் நிரப்புங்கள். அது நிரப்புங்கள். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கை வெடிப்புள்ள தொட்டியா இருக்கக்கூடாது, குறைவுள்ள தொட்டியா இருக்கக்கூடாது. வெளியில ஒரு பெரிய ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அது என்ன ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு? மார்க் 12:1 சொல்லுங்க, ரசத்தொட்டி அப்படின்னு எழுதி இருக்கு. ஆனா உள்ள போய் பார்த்தா ரசத்தை காணுமே. ஐயோ கையை நிட்டாக்கா உள்ள அடியில போயிட்டு இருக்குதே, அது மேல இல்லையே. இன்னைக்கு நிறைய பேருடைய கிறிஸ்தவருடைய விசுவாசிகளுடைய தேவனை ஆராதிக்கிற வாழ்க்கை இந்த குறைவுள்ளதான் இருக்குது, குறைச்சல் உள்ளதாகத்தான் இருக்கிறது. அது சொத்துற நாளுக்கு நாள் பெருகவில்லை, நாளுக்கு நாள் வற்றி கொண்டிருக்கிறது. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த ரசத்தொட்டி, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை கொடுக்காமல், அது சோத்திரம் கர்த்தர் நல்லவே, பலவிதமான குறைவை கொடுத்துக்கிட்டு. இந்த ரசத்தொட்டியை குறித்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். மீகா 6:15. நீ விதைத்தும் அறுக்காமல் போகிறாய்,
விதைத்தும் அறுக்காமல் போவாய். நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்வதும் இல்லை, ரசம் குடிப்பதும் இல்லை. ஒன்று அறுக்காமல் போவாய், இரண்டாவது பூசிக்கொள்ள மாட்டாய், மூன்றாவது குடிக்கவும் மாட்டாய். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. ஏதோ நினைச்சு விசுவாசத்துல பேசுறேன்னு சொல்லி கண்ட வார்த்தையை விதைக்கிறீங்க. அப்புறம் ஒலிவப்பழம் திராட்சைப்பழம் சோத்திர ஆலைன்னு சொல்லி நூதனமான காரியத்தை செய்றீங்க. ஆனா அதுல இருந்து என்ன கிடைக்கிறதே இல்லை. தலைக்கு தேய்க்க உடம்புக்கு தேய்க்க கூட என்ன கிடைக்கல. முக்கியமா மீக 6:15 சொல்லுது, ரசம் குடிப்பதும் இல்லை. ரசத்தை குடிக்கணும்னு சொல்றதுக்கு தானே தொட்டில சேர்த்தீங்க, அதுக்காக படிக்க வச்சீங்க. நல்ல ஒரு ஆதாயம் மகன் மூலமா வரணும், நல்ல ஒரு வருமானம் மகள் மூலமா வரணும் தானே. லட்சம் செலவழித்து படிக்க வச்சு பெரிய இடத்துல கொண்டு சேர்த்தீங்க. ஆனா இன்னைக்கு அந்த ரசம் உங்களுக்கு கிடைக்கலையே. காரணம் என்ன? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உள்ளதாக. எனக்கன்பானவர்களே, உங்க தொட்டி நிரம்பி இருக்கிறதா அல்லது குறைந்து இருக்கிறதா பாருங்க. உங்க தொட்டி நல்ல திராட்சரசம் நல்ல ரச தொட்டியா இருக்கிறதா அல்லது வெறும் தொட்டியா இருக்கிறதா? நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட காரியங்கள் என் கண்ணால கண்டத. முதலாவது இந்த பஸ் கண்டக்டர்ஸ், இரண்டாவது பேங்க் கேஷியர். இந்த பஸ் கண்டக்டர்ஸ் பார்த்திருக்கிறேன். காலையில ஷிப்டுக்கு வருவாங்க. காலையில ஷிப்டுக்கு வந்து அந்த பஸ்ல டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து ராத்திரி கொண்டு போய் பஸ்ல டெப்போல விட்டுட்டு அக்கௌண்ட்ஸ சப்மிட் பண்ணுவாங்க. அந்த நைட்டு கொண்டு போய் பஸ் டெப்போல விட்டுட்டு அக்கௌண்ட் சப்மிட் பண்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கண்டக்டருடைய இடது கையில கை நிறைய பணம் நிரம்பி வலிக்கும். துண்டு விரலுக்கு இடையில இருக்கும், மோதிர விரலுக்கு இடையில இருக்கும், ஆள்காட்டி விரலுக்கு இடையில இருக்கும், சொத்திரம் பெருவிரலுக்கு இடையில இருக்கும், சொத்திரமா கட்ட விரலுக்கு இடையில இருக்கும். எல்லா விரலையும் பணமா இருக்கும். அதை எடுத்து அப்படி லைட்டா ஒரு தொட்டாருனாக்கா பணம் சலசலசல. 500 ரூபாய் தாள் இருக்கும், 200 ரூபாய் தாள் இருக்கும், 100 ரூபாய் தாள் இருக்கும், 50 ரூபா இருக்கும். ஆனா அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஒரே சிரிப்பா வரும். என்னன்னாக்கா எல்லார்ட்டும் இருக்கிற பணத்தை வாங்குவோம். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கண்டக்டர் கையிலையும் பையிலையும் பணம் தாண்டவமாடும் காசும் பணம் வந்துட்டு இருக்கும். ஆனா ராத்திரி ஆன உடனே பாத்தீங்கன்னா அவ்வளத்தையும் கொண்டு போய் டெப்போல கொடுத்துருவாரு. வீட்டுக்கு போகும்போது வெறும் கையும் வெறும் பையுமா தான் போகும். அப்ப காலையிலிருந்து அவ்வளவு பணத்தை பார்த்து பார்த்து உருட்டி பரட்டி அங்க கொடுத்து இங்க கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி அதை எண்ணி 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 அடுக்கி 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 பேக்ல வச்சு கடைசி அது வீட்டுக்கு போகல, அது எங்கேயோ கம்பெனிக்கு போயிடுச்சு. இதே மாதிரிதான் பேங்க் கேஷியர். அவரை பார்த்தீங்கன்னா கையிலையும் எண்ணுவாரு, மிஷின்லயும் எண்ணுவாரு, கட்டுக்கட்டா எண்ணுவாரு. அப்புறம் 2 கட்ட வரலையும் சொத்துறோம் ஆள்காட்டி வர வச்சு கிட்டு 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 அப்படி எண்ணுவார். 500 ரூபாய் தாளா எண்ணுவார், 2000 தாழ்வாயா எண்ணுவாரு, அப்படி 100 ரூபாய் தாளா எண்ணுவாரு. எல்லாம் எண்ணி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான பணத்தை அப்படியே எண்ணிட்டு இருப்பார். அப்புறம் உள்ள போவாரு, லாக்கர்ல எடுத்துட்டு வருவார். அப்புறம் சோத்திரம் இங்க கட்டுக்கட்டா இருக்க ரப்பர் பேண்ட் போட்டு கொடுப்பாரு. எல்லாம் எப்ப பார்த்தாலும் அந்த கேஷியர் கையில பல லட்சங்கள் அப்படி உருளும். ஆனா சாயங்காலம் 6 மணி 7 மணி ஆகி அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அக்கௌண்ட் சப்மிட் பண்ணிட்டு அவர் பைக் எடுத்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னா பாக்கெட்ல ஒரு 10 ரூபாய் தாள் இருக்கும், இல்லாட்டி ஒரு 50 ரூபாய் தாள் தான் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு பல லட்சக்கணக்கான பணத்தை பார்த்து எடுத்து தொட்டு பயன்படுத்தினாலும் அதனால அவருக்கு ஒரு லாபம் இல்லை. கடைசியா இரவில வெறும் கையோட தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இதுதாங்க.
அவங்க கொடுத்த பணம், இவங்க கொடுத்த காசு, இங்க வாங்கினது அங்க வாங்கினது, நான் சீட்டு போட்டேன் பாஸ்டர், நான் சொல்றோம், அப்புறம் அந்த சீட்டு போட்டேன் பாஸ்டர், இங்க கொடுத்து வச்ச பாஸ்டர், அதுல போட்டு வச்ச பாஸ்டர், இது இப்படி பாஸ்டர், அது அப்படி பாஸ்டர்ன்றோம். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையை, மனசாட்சியை தொட்டு பாருங்கள். உங்க தொட்டியானது சோதரம் 20 10 குறைஞ்சு போயிருக்கு, 50 20 மாறி போயிருக்கு. அப்ப ஏன் இந்த குறைவு? ரசம் என்றால் நான் சொன்னதை போல கர்மேல் பர்வதத்திலே வாய்க்காலை சுற்றி வந்த தண்ணீரை போல அந்த பொருளாதாரம் நமக்கு நிறைந்திருக்க வேண்டுமே. கானா ஒரு கல்யாணத்துல 6 கற்றாடியும் நிரம்பினதை போல நம்முடைய குடும்பத்தின் எல்லாமே நிரம்பி இருக்கணுமே. அதுதானே ஆசீர்வாதம், அதுதானே ரசமுள்ள வாழ்க்கை, அதுதானே ரோசமுள்ள ஜீவியம், அதுதானே தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு அடையாளம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதால். இன்னைக்கு உங்க தொட்டி எப்படி இருக்கு? அதுல சில தொட்டிய பாத்தீங்கன்னா பாசம் பிடிச்சு போயிருக்கு, சில தொட்டிய பாத்தீங்கன்னா காஞ்சி வெடிச்சு போயிருக்கு, சில தொட்டிய பாத்தீங்கன்னா மூடி இல்லாம கிடக்குது. அப்போ அது ரசத்தொட்டி போல இல்லை, அது ஏதோ ஒரு காலத்துல பயன்படுத்தினதை போல இருக்கு. ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு கொடுத்த பணத்திலும், நமக்கு கொடுத்த பொருளாதாரத்திலும், நாம் ஊழியத்துக்கு கொடுத்ததிலும், ஊழியக்காரன் கொடுத்த வாக்கிலும் மாறி இருக்கு. அதனாலதான் இங்க தொட்டி குறையுது. அதுக்கு பேர் ரசத்தொட்டி. ரசத்தொட்டியா இருந்தாலுமே குறைஞ்சி போகுது. நீங்க எலியாவா இருக்கிறது உண்மைன்னா, இயேசு கிறிஸ்துவா இருக்கிறது உண்மைன்னா, உங்க வாய்க்கால்கள் இன்றைக்கே தண்ணீரால் நிரம்பி சுற்றி ஓட வேண்டும். உங்க கற்றாடிகள் நல்ல ருசியுள்ள ரசத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஒரு வைராக்கியத்துல வாங்க, அந்த ஒரு தீர்மானத்துல வாங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது கர்மேல் பர்வதமா இருந்தாலும் சரி, கானா ஒரு கல்யாணமா இருந்தாலும் சரி, பர்வதமும் எனக்கு நிரம்பும், கல்யாணமும் எனக்கு நிரம்பும் என்று சொல்லக்கூடிய அந்த அதிசய பலங்கள், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்க வீட்டிலே குறைவுள்ள தொட்டிக்கு பதிலாக நிறைவுள்ள கர்மேலின் தொட்டியாகவும் கானானின் தொட்டியாகவும் மாற்றுவார். கொஞ்சம் தயவு செய்து நான் ஓப்பனா பேசுறேன். உங்க பொருளாதாரத்தை கொடுத்து, உங்க கையில வர்ற வருமானத்தை குறித்து கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்க செலவழிக்கிறது எல்லாமே நல்ல செலவுதான் பண்றீங்களா? நீங்க கொடுக்கறீங்களே அது உருப்படியா சரியானவர்கள் தான் கொடுக்கறீங்களா? இல்ல வர்ற வருமானத்தை பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா வச்சிருக்கீங்களா? அதுல ஒரு நல்ல வெளிப்படைத்தன்மை இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல என்னை மிகவும் கர்த்தருடைய பாதத்தில் தாழ்த்தி கொண்டு ஒரு சாட்சியை சொல்றேன். அது உங்க விசுவாசத்துக்கு, என் பெருமைக்காக அல்ல, தாழ்த்தி சொல்றேன். என்னன்னா, கொஞ்ச நாட்களாகவே, சில கிட்டத்தட்ட ஒரு வருட கணக்கான் வைத்துக் கொள்ளலாம், நான் கையில பணம் வைக்கிறது விரும்புறதே கிடையாது. ஒரு அதிகபட்சம் ஒரு 100 ரூபாய் என் ஷர்ட் பாக்கெட்ல, என் பேண்ட் பாக்கெட்ல இருந்தாக்கா அதுவே ரொம்ப அபூர்வம். இப்போ முன்னெல்லாம் நான் 2 பர்ஸ் வச்சிருப்பேன். ஒன்னு என்னுடைய செலவுக்குரிய பர்ஸ், 2வது எனக்கு வர்ற காணிக்கையில உடனே தசோவாக எடுத்து வைக்கிறதுக்குன்னே ஒரு பர்ஸ் வச்சிருப்பேன். அது அந்த டைத்துக்குரிய வேலட்டா அது இருக்கும். இன்னொன்னு என்னுடைய ஓன் வேலட்டா இருக்கும். அப்படி இருந்த காலம். அப்புறம் எனக்குன்னு சொல்லி ஒரு லெதர் பர்ஸ் வச்சு அதைத்தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் பர்ஸ் வைக்கிறதையே விட்டுட்டேன். 2 பர்ஸும் இல்லை, ஒரு பர்ஸ் வைக்கிறதே விட்டேன். அதே மாதிரி என் கையில 500 1000 2000 பணத்தை வச்சுக்கிறதை சுத்தமாவே விட்டுட்டேன். அது முழுக்க மகன்கிட்ட கொடுத்துட்டு, அது எங்க வருது, எவ்வளவு வருது, யார் வருது கொண்டாந்தாலும் அதை வந்துச்சான்னு கேட்கறதோட சரி. அதை கொண்டு போய் எனக்கு கொண்டு வாணும், அதை பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும், அதை கவுண்ட் பண்ணி பார்க்கணும், எண்ணி பார்த்தியா, கொண்டா நான் எண்ணி தர்றேன். நான் தொடுறதே கிடையாது. அதுக்கு நான் விரும்புறதும் கிடையாது, அதுக்கு இடம் கொடுக்கறதும் கிடையாது. சூத்திரம். அதே சமயத்துல கத்தையின் தேவைகள் செலவுகள் இருக்குமோ, இது அப்படி கொடு இப்படி கொடுன்னு சொல்றதோட சரி.
மற்றபடி நான் அதை வாங்கணும், இதை எடுக்கணும், என் டிராவில் இருக்கணும், என் பாக்கெட்ல இருக்கணும், என்னுடைய டேபிள்ல இருக்கணும், என் போஸ்டர் இருக்கணும் கிடையவே கிடையாது. இதை நான் கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பாக ரொம்ப தாழ்மையா சொல்லு. கொஞ்சம் வருஷமாவின் நாட்கள் கணக்காகவே அந்த எந்த பணத்தையும் எடுக்கிறது என்றது தேடி பார்க்கிறது, அது அதிகமா சொல்லி நேசிக்கிறது கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்ல, அது லட்சங்களானாலும் சரி, ஆயிரங்களானாலும் சரி, சில்லறையானாலும் சரி. ஆனால் இவைகளுக்கு மத்தியில கர்த்தருக்கு செய்வதோ தானம் தர்மம் பண்ணுவதோ குறைவதும் கிடையாது. அது கூடுமான வரைக்கும் அதை விட்டு நான் விலகுகிறேன். அது விலக 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 நான் தெளிவா பார்க்கிறேன். எனக்குள் தேவனை குறித்த பயம் இன்னும் அதிகமாகும். எனக்குள் கர்த்தருடைய வசனத்தை குறித்த பயம் இன்னும் அதிகமாகும். எனக்குள் அந்த சோத்திரம் ஆண்டவரை நெருங்க வேண்டும் என்கிற விருப்பம் அதிகமாகும். என் தொட்டியை நிரப்பணும், என் தொட்டியை சோத்திரம் அப்படி உருவாக்கணும், என் தொட்டில குறைவு வந்துடக்கூடாது என்பது நான் நினைக்கல. நான் இந்த கூடுமான வரைக்கும் அந்த காசு பணத்தை விட்டு அப்படியே விலக 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 எனக்கு பொருளாதாரத்தை குறித்து கலக்கமோ பயமோ இல்லவே இல்லை, கொஞ்சம் கூட கிடையாது. ஐயோ, வீட்டு வாடகை கொடுக்கணுமே, காருக்கு பெட்ரோல் போடணுமே, இங்க பணம் கட்டணுமே, அதை இதை கொடுக்கணுமே, எதை குறித்து யோசனை. எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், நான் கர்த்தரை நம்பி இருக்கேன். அது தானா நடக்கும். சிலர் சொல்லுவாங்க, நீங்க ஒரு முஞ்சின நீதிமானா இருக்கீங்க, இல்ல மற்றவங்க ஏமாத்திடுவாங்க, இல்லாட்டி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து. எனக்கு அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என் வாழ்க்கை எனக்குள்ள அபிஷேகம் குறையக்கூடாது. எனக்கு ஆண்டு வச்ச பேரு நீ ஒரு ரசத்தொட்டி, நீ ஒரு எஸ்எஸ்கே, நீ ஒரு ரசத்தொட்டி எஸ்எஸ்கேன்னு சொல்லிக்காரு. என் ரசம் குறையக்கூடாது. நான் கொடுத்தாக்கா ருசியுள்ள ரசமா கொடுக்கணும். என்கிட்ட ஒருத்த பேச வந்தாக்கா இந்த ருசியுள்ள வர ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரேன்னு சொல்லணும். இப்போ இந்த தொட்டி எதை காண்பிக்கிறது? மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பை காண்பிக்கும். என்ன அர்ப்பணிப்பு? அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து மாம்சத்தையும் விறகையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து போட்டு அந்த வாய்க்காலுக்கு தண்ணீரை நக்குச்சு பாருங்க. அந்த நக்கும் போது அந்த தண்ணி தன்னை அப்படியே ஜீவ பலியா கொடுத்துருச்சு. விறகு எரிஞ்சதுக்கு சாம்பல் கிடக்குது, கல்லு எரிஞ்சதுக்கு கல்லு உடஞ்சி போயிருக்குது, மண்ணு எரிஞ்சு போனதுக்கு அது செதறி போயிருக்குது, மாம்சம் எரிஞ்சதுக்கு எரிஞ்ச கறி கிடக்குது. ஆனா தண்ணி மட்டும் எரிஞ்சதுக்கு அடையாளமே இல்லை. ஏன்னாக்கா மாம்சத்தை விட, விறகை விட, கல்லை விட, மண்ணை விட இந்த தண்ணீர் தேவனுக்கு தன்னை ஜீவ பலியா கொடுத்து. என்னை சுடணுமா? ஆவியானவர் சுடட்டும். என்னை எடுக்கணுமா? ஆவியானவர் எடுக்கட்டும். இந்த தண்ணீர் போனால்தான் வானத்திலிருந்து அக்கினி வருமானால் என் தண்ணீரை செலவழிக்க நான் ஆயத்தம். இந்த ஒரு ஒப்பீனியன், இந்த ஒரு நல்ல ஒரு மைண்ட் தாட், இப்படிப்பட்ட ஒரு டெடிகேஷன் எல்லாருக்கும் வரணும், எல்லாருக்கும் வரணும். இன்னைக்கு நிறைய பேருடைய தொட்டி குறைந்து போனதுக்கு காரணமே அளந்து பார்த்து அளந்து பார்த்து அளந்து பார்த்து அளந்து பார்த்து இன்னும் அதை கொண்டு வந்து போடுவோம், இதை கொண்டு வந்து போடுவோம், எப்படியாவது இருப்பேன். முடியாது, வேண்டாம். உங்க ரசம் குறைந்து போகாம பார்த்துக்கொள்ளுங்க, உங்க அபிஷேகம் குறைந்து போகாம பார்த்துக்கொள்ளுங்க, உங்க கிருபை குறைந்து போகாம காத்துக்கொள்ளுங்க. எலியாவே, நீ வானத்திலிருந்து தண்ணியை இறக்க வேண்டிய மனுஷன். வாய்க்காலில் இருக்கிற தண்ணியை அள்ளி குடிக்கிற மனுஷன் அல்ல, வானத்திலிருந்து அக்கினியை இறக்குகிற மனுஷன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த ரசம் என்பது முதலாவது ஆசீர்வாதத்தை குறிக்கும். இந்த ரசம் என்பது இரண்டாவதாக நல்ல தொட்டியை குறிக்கிறது. மூன்றாவதாக இந்த ரசம் என்பது எதை குறிக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை
வாசிக்கிறேன் ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திரையாகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வசனம் சொல்லுது, முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேனானவனை எனக்கு கொடுப்பாயாக. திரும்பவும் வாசிக்கிறேன். யாத்திரையாகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேனானவனை எனக்கு கொடுப்பாயாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரசம் என்பது மூன்றாவதாக எதை குறிக்கிறது? அது முதற் பேரானவனை குறிக்கிறது. முதற் பேரானவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த ரசம் என்பதை முதற் பேரானவர்கள் என்பதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இந்த முதற் பேரானவன் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 11:22. விசுவாசத்தினாலே முதற் பேரானவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தத்தையும் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். அல்லேலூயா. முதற் பேரானவனை கர்த்தருக்கு செலுத்துகிற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாக்கா, அந்த எபிரேயர் 11:28 சொல்லுகிறதை, சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடமாட்டான். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த ரசம் என்பதை மூன்றாவதாக முதற் பேரானவர்களை குறிக்கும். முதற் பேரானது என்பது என்ன? என் வாழ்க்கையின் எல்லாவற்றின் முதல் காரியமும் கர்த்தருக்குரியது. எனக்கு ஒரு வருமானம் வருதா, அதுல முதலாவது கர்த்தருக்குரியது. எனக்கு ஒரு சோத்திரம் ஆசீர்வாதம் வருதா, அது முதலாவது கர்த்தருக்குரியது. எனக்கு ஒரு குழந்தை பிறக்குதா, அந்த குழந்தை கர்த்தருக்குரியது. என்னோட முதல் மாத சம்பளம் கர்த்தருக்குரியது. அது மாத்திரமல்ல, நான் புதுசா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன்னா அதை இன்னொரு ட்ரெஸ் எடுத்து கர்த்தருக்காக ஒரு ஏழைக்கு கொடுப்பேன். இப்படி இந்த ரசம் என்பதை மூன்றாவதாக முதற் பேரானவனை குறிக்கும். அந்த வசனம் சொல்லுகிறது, உன் குமாரனை எனக்கு கொடுப்பாயாக. அல்லேலூயா. இன்றைக்கு காணிக்கை கொடுப்பதற்கு ஆட்கள் ஆயத்தம். சம்பளத்திலே தசமபாகம் கொடுப்பதற்கு ஆயத்தம். ஆனால் தன் மகளை கொடுக்க ஆயத்தம் இல்லை, தன் மகனை கொடுக்க ஆயத்தம் இல்லை. ஆனா அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, யோவான் 3:16 மனப்பாடமா சொல்லுவார். சோதர தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லி அந்த ஒப்பு கொடுத்த வசனத்தை அப்படியே சொல்லுவாங்க. சரிம்மா, உங்க மகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்களா? சரி பிரதர், உங்க மகனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்களா? அப்படின்னாக்கா அதுதான் இல்ல பாஸ்டர். எனக்கன்பானவர்களே, ஆண்டவர் ரசத்தை சொல்லும் போது அது நல்ல ஒரு ஆளை நிரம்பும் வீடு நிரம்பும் ருசியா கொடுப்பார் என்று மேலோட்டமான செய்தி அல்ல. அந்த ரசம் என்பது முதற் பேரானவனை கர்த்தருக்காக கொடுப்பது. ஆண்டோட்ட வைராக்கியமா கேளுங்க, நான் சாகரத்துக்குள்ள என் மகன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், நான் சாகரத்துக்குள்ள என் மகள் நல்ல மேடை ஏறி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், என் கண் என் பிள்ளைகளுடைய ஊழியத்தை கண்டுதான் நான் மறிக்கணும், அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க.
விக்கிரக ஆராதனை இருக்கிறவர்களை ரட்சிங்க. ஐயோ, மதுபான பிரியத்தில் இருக்கிறவங்களை ரட்சிங்க. லௌகிகத்தில் இருக்கிறவங்களை ரட்சிங்க. அடிமைத்தனத்தில் சிக்குண்டிருக்கிறவர்களை ரட்சிங்க. ஆலயத்துக்கு வராதவர்களை வரச் செய்ய உதவி செய்யுங்க. வேதம் படிக்காதவர்களை வேதம் படிக்கும்படி கர்த்தாவே உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. நான் சொல்லுவதை கேட்டு கர்த்தருக்கு இணங்க கர்த்தர் கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்க அங்கலாய்த்தால், கண்ணீர் விட்டால், போராடினால், ஜெபித்தால், அர்ப்பணித்தால் அந்த முதற் பேரானவர்களை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்வார். அந்த முதற் பேரானவர்களை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்ளுவார். ஈசாக்கை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை தெரிந்து கொள்ள மாட்டாரா? கர்த்தர் நல்லவே, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவே. அன்னாளை தெரிந்து கொண்ட தேவன் உங்க மகளை தெரிந்து கொள்ள மாட்டாரா? அப்ப அந்த முதற் பேரானது எங்கே? பிரதானமானது எங்கே? விசேஷமானது எங்கே? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த யாத்திரையாகமம் 22ஆம் அதிகாரம் 29வது வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது. முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் ரசத்தை, வடியும் ரசம், மரத்திலிருந்து அப்படியே ரசம் வடியுதுன்னா அந்த எடுக்கிற ரசத்தில கூட முதலாவது காணிக்க தேவனுக்கு செலுத்து. அடுத்தது முதலாவது பழுக்கும் பழத்தை கொடுக்கணும், 2வது வடியும் ரசத்தை கொடுக்கணும், 3வது காணிக்கையை கொடுக்க தாமதிக்க கூடாது, 4வது என்ன செய்யணும்? நீங்க பழத்தை கொடுத்தீங்க 1, ரசத்தை கொடுத்தீங்க 2, காணிக்க கொடுத்தீங்க 3, இதெல்லாம் கர்த்தர் திருப்திப்படல. அவர் இன்னொன்னு எதிர்பார்க்கிறாரு. மகனே, மகளே, உன் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக, உன் முதற் பேரானவளை எனக்கு கொடுப்பாயாக. நீ அவர்களை என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விடு மகளே. நீ அர்ப்பணித்தால் போதும், நான் அவர்களை என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். சுத்திரம், நீ தியாகமாய் கண்ணீர் விட்டு அர்ப்பணித்தால் போதும், அவர்களை எந்த இடத்துல நான் தூக்க வேண்டும், எந்த இடத்துல ரட்சிக்க வேண்டும், நான் ரட்சித்துக் கொள்ளுவேன். காரணம் சொல்ல வேண்டாம், சாக்கு போக்குகள் சொல்ல வேண்டாம். இது தாமதிக்க வேண்டிய காலம் அல்ல. உங்களை ரசமாய் வைத்த தேவன் இப்பொழுது உங்கள் குமாரர்கள் குமாரத்திகளை முதற் பேரான ரசமாய் மாற்ற விரும்புகிறார். அவர்களை நல்ல முதல் பலமாய் மாற்ற விரும்புகிறார். முதல் வடிகிற ரசமாய் மாற்ற விரும்புகிறார். முதல் கொடுக்கிற காணிக்கையாய் மாற்ற விரும்புகிறார். எல்லாவற்றை விட உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களை முதற் பேரானவர்களாய் கர்த்தர் மாற்றி ஒரே பேரான குமாரனாக இயேசுவை போல உங்க பிள்ளைகளை அவர் ரட்சித்துக் கொள்ள விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகித்துக் கொள்ள விரும்புகிறார். ஒன்று தெரியுமா? வேலைக்கு அனுப்பி மாதந்தோறும் லட்சக்கணக்கா சம்பாதித்து சுத்திர கடனில் இருக்கிற குடும்பங்கள் ஏறாது. ஆனா வேலை கிடைத்தும் கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லி வேலையா ஊழியமா என்று வரும்போது முதலாவது ஊழியம்தான் என்று வந்த பல பிள்ளைகளும் அவர் குடும்பங்களும் இன்னைக்கு ராஜாங்க வாழ்க்கை வாழுகிறார்கள். ராஜ்யத்தை அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ராஜாதி ராஜாவுக்கு ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் முதற் பேரானது அது கடுகாய் இருக்கட்டும், வெந்தயமாய் இருக்கட்டும், வெங்காயமாய் இருக்கட்டும், பூண்டாய் இருக்கட்டும், இஞ்சியாய் இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், பருப்பாய் இருக்கட்டும், தானியமாய் இருக்கட்டும், விளைச்சலாய் இருக்கட்டும், வருமானமாய் இருக்கட்டும், முதலீடாய் இருக்கட்டும், எதையும் கர்த்தருக்கு கொடுக்க உங்களுக்கு தெரியுது. ஆனா வீட்டில் இருக்கிற முதற் பேரானவர்களை கொடுக்க தெரியும். புருஷன் கேட்கிறார், என்னன்னு தெரியல, எனக்கு மனசில் நிம்மதியே இல்லை, கொஞ்ச நாளை எனக்கு சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு போகணும்னு விரும்புறேன், நிறைய ஊழியம் செய்ய விரும்புறேன், கொஞ்சம் வேலை செய்ய விரும்புறேன், கொஞ்சமா வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி புருஷன் மனம் திறந்து பேசுறேன். ஆனா மனைவி சொல்றாங்க, அது கர்த்தர் பேசலங்க,
கர்த்தர் பேசினா உங்களுடைய வேலையே இருக்காது. நீங்க அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. நீங்க ஊழியத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகுறது? பிள்ளைகளை யார் படிக்க வைக்கிறது? இனிமேதானே அவங்க வயசுக்கு வர்றாங்க, இனிமேதானே நிறைய செலவு இருக்குது. அப்ப கர்த்தர் உங்களை தலைவனாக வச்சிருக்காரு. நீங்க ஒழுங்கா வேலைக்கு போங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி பொய்யான ஆறுதல் சொல்லுகிறாங்க. அடுத்த சில மாதத்துக்குள்ள நடக்கக்கூடாத சம்பவம் நடந்து குடும்பமே அடி பாதாளத்துக்கு போகிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஒன்று, கணவனிடத்தில் கர்த்தர் பேசினால் மனைவியானவள் சந்தோஷமா கணவனை ஊழியத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மனைவியினிடத்தில் கர்த்தர் பேசினால் கணவனானவன் சந்தோஷமா மனைவியை ஊழியத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். கணவனிடத்திலும் மனைவியினிடத்தில் கர்த்தர் பேசினால் எந்த தாமதமும் இல்லாமல் பிள்ளைகளை முதற்பேரானவர்களை கர்த்தருக்காக அனுப்ப வேண்டும். தாமதிக்காதீர்கள். அதனால் சோத்திரம் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகாதீர்கள். தயவு செய்து முதற்பேரானவர்களை இதுவரைக்கும் கொடுக்காமல் இருந்தால் கர்த்தருக்காக கொடுக்க போனது. அப்போ உங்க முதற்பேரானவனையும் முதல் பழமா மாற்றும், வடியும் ரசமா மாற்றும், நல்ல அநேகருக்கு கொடுக்கிற காணிக்கையா மாற்றுவா. அடுத்து நீங்க திரும்பி பார்த்தா உங்க முதற்பேரானவர்கள் தான் அங்க மாபெரும் ஆசாரியத்துவத்தின் பங்கிலே இருப்பாங்க. இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ரசம், சாதாரண ரசம் என்ற வார்த்தை, இந்த ரசம் என்கிற வார்த்தையாகிய வசனத்துல எவ்வளவு பெரிய பிரதிஷ்டையை கர்த்தர் வைத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய சொத்து ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரசம் என்பது முதலாவது ஆசீர்வாதம். ரசம் என்பது இரண்டாவது தொட்டியை குறிக்கிறது, அது ரச தொட்டியை குறிக்கிறது. மூன்றாவதாக அது முதற்பேரானவனை குறிக்கிறது. இந்த தெய்வ வார்த்தை உங்களை சந்திப்பதாக, கர்த்தருக்குள் உருவாக்குவதாக, முதற்பேரானவைகளை கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கண்களை மூடி ஆவில் நிரம்பி எல்லாரும் வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம், எப்போது போலலாம் ஒரு 2 நிமிஷம் ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை செய்ய போறோம். இதுதான் ஏற்ற வேலை, இதுதான் கர்த்தருடைய வேலை, இதுதான் ஆண்டுடைய நேரம். இனி ஒரு காலத்தை எதிர்பார்க்காதீங்க, இனி ஒரு சமயத்தை எதிர்பார்க்காதீங்க. ஐயோ, நான் அடைக்க வேண்டியது நிறைய இருக்கு, கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு, நான் வைத்திருக்க திட்டங்கள் நிறைய இருக்கு, இதெல்லாம் நான் சரி பண்ண என்ன செய்தது? அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். அவரை அண்டி வந்த ஒருவரையும் அவர் நடுத்தருவில் விட்டதே இல்லை, நடுவில் விட்டதே இல்லை. பழைய பாடல் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. அந்த பாடல் வரிகள் இவ்விதமாய் சொல்லுங்க: உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவினில் வந்து விட்டார், அவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணது. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இந்த இறுதியிலே நீங்கள் அறியாத ஒருவர் இதோ உங்கள் நடுவில் வந்து விட்டார். அவருக்கு நீங்க என்ன சொல்ல போகிறீர்கள்? நீங்கள் அறியாத ஒருவர் அவர் உங்கள் நடுவிலே வந்து விட்டார். மகிமையின் தேவனாகிய இந்த நல்ல வார்த்தையின்படி உங்க குடும்பத்தை தமக்கென்று தேர்ந்தெடுப்பாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை சதுரிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா. ஆண்டவரே, ரசம் என்று சொல்லி அந்த ரசத்திலே இவ்வளவு மகிமையானவைகளை வைத்திருக்கிறீரே. என்னுடைய குடும்பத்தின் முதற்பேரானவனை நான் கொடுக்கிறேன். உலகத்தின் பிடியில் இருக்கிறவள், உலகத்தின் பிடியில் இருக்கிறவன் உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறட்டும் ஆண்டவரை. கர்த்தாவே, இயேசுவே,
ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே உமக்கு நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையில் ரசம் என்று கர்த்தர் எங்களோடு பேசி அந்த ரசத்தை குறித்த நிறைய காரியங்களை ஒன்றே எங்களோடு இடைப்பட்டதற்காக, எங்களை கடிந்து கொண்டதற்காக நன்றி, எங்களை எச்சரித்ததற்காக நன்றி, நல்ல ஆலோசனைகளை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல ஆசீர்வாதங்களையும் சொன்னதற்காக நன்றி. எல்லாவற்றையும் விவரித்த தேவன் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்து இப்போ ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இனிமேல் தன் முதற் பேரானவைகளை கர்த்தருக்காய் கொடுக்க போகிறேன். எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. கர்மேல் பர்வதத்தின் வாய்க்காலாகிய தொட்டியாய் மாற்றும், காணா ஒரு கல்யாணத்தின் கற்சாடியாகிய தொட்டியாய் இவர்களை மாற்றும் ஆண்டவரே. இவர்கள் குடும்பத்தில் அற்புதம் விளங்குவதாக, அதிசயம் விளங்குவதாக. கர்மேல் பர்வதத்தின் தண்ணீர் தன்னையே ஜீவ வழியாய் கொடுத்ததை போல அந்த ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். அதிகாலையில் இருக்கிற போராட்ட ஜெபத்திலே கலந்து கொண்டு கிருபையின் சத்தியங்களை அறிய உதவி செய்யும். இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.